ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நொங்கு, அதாவது பதனி எடுக்கக்கூடிய நொங்கு கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் சேவாய் சமைச்சு சாப்பிட்ருப்பீங்களா? நடு பதத்தில் இருக்கக்கூடிய சேவாயை வந்து நம்ம பயன்படுத்த போகிறோங்க. இதுதான் நம்ம கிராமத்தில் நான் சிறு வயசில் சாப்பிட்டது. இது பல பேருக்கு தெரியாது. சிட்டியில் இருக்கிறீங்களாகட்டும், வில்லேஜில் இருக்கிறீங்களாகட்டும், இப்போ நான் வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அதேமாரி ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலில் இந்த போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ இந்த சேவாய் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நொங்காக இருக்கும். அதை வந்து முத்தும் பொழுது இதுமாரி ஹார்டாகவும், இது மாம்பழத்தை சீவுற மாரி பீஸாக நீங்கள் சீவலாம். அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு வேவிச்சு சாப்பிட்றது. இது ஒரு பதம். இதை கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கொலன்னு ஆகும், மரத்துலேருந்து தானாக விழுகும். அதை வந்து என்ன பண்ணுறோங்கன்னா நம்ம தீயை போட்டு நம்ம இதுமாரி சருகை போட்டு தீயிட்டி அதில் போட்டு அந்த பழத்தை எடுத்து உடச்சி நம்ம அந்த பழத்தை மட்டும் சுவிச்சிட்டு, அதாவது சாப்பிட்டு அதை கீழே போட்டுருவோம். அந்த விதையை வந்து மறுபடியும் மண்ணில் போட்டு வளரக்கூடியது தான் கிழங்கு, பனங்கிழங்கும்பாங்க. அதுமாரி தான் இது நடுத்தரம். இது பேர் சேவாய். இது வந்து 2 விதை கொண்டது. அதாவது எப்படி சொல்லணும்னா 2 குழி. நீங்கள் நொங்கில் 3 குழி அந்த நொங்கு வெட்டும்போது வரும் பார்த்திங்களா, இதுமாரி இது வந்து பிஞ்சு. இது சீவனா 3 வரும் பார்த்திங்களா. அதில் வந்து 2 தான் இருக்கும். ஒன்று வந்து பொம்முடிம்பாங்க, இதை வெத்தா போனது. ஆனால் அதில் தான் சதப்பகுதி அதிகமாக இருக்கும். இதை சீவி தான் வேவிப்புங்க நாங்கள். இது வந்து விதை இருக்கும். இது வந்து சென்ட்ரு, இது விதை இருக்கும். இதில் அவ்வளோ சதை இருக்காது. அந்த பொம்முடியை போட்டு சேவாயின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் சீவி சாப்பிடுவோங்க. கையறிஞ்சிக்காதவங்க கூட கத்தியை. இப்போ நம்ம இதை சமைக்க போகிறோங்க. வாங்க சமைக்கலாம். அது முன்னாடி இதுமாரி சின்ன சின்னதாக நம்ம சீவ போகிறோங்க. அண்ணா எல்லாம் பிஞ்சு இது மிஞ்சா இது மாதிரி மாங்காய் மாரி அரியணும். புரியுதா? இது மாதிரி மாங்காய் மாரி வரும். இப்போ இன்னொன்று இங்கே இருக்கிறது பொம்முடிலாம் அறுத்தாச்சு. அப்போ பொம்முடி இதுதான் பொம்முடி. பொம்முடி குடி தின்னு பார்க்கலாம். அதான் பித்து எரிப்புண்டா. பச்சையை சாப்பிடக்கூடாது, லைட்டாக வேவிச்சு தான் சாப்பிட்ணும். ஓகே சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நம்ம பனம் சேவாயை எடுத்தது போக மீதி வந்து இது வந்து உள்ள விதை. இது நம்ம எஞ்சிடலாம். இதெல்லாம் இப்போ வந்து நம்ம போட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பு அப்படி இல்லைன்னா சர்க்கரை போட்டு வேவிக்கலாம். வேவிச்சு அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டு சுவைச்சிட்டு அந்த சதையை வந்து எஞ்சிடறது தான். இதே நல்லா வேக வச்சிட்டிங்கன்னா அதை வந்து கூழ் மாரியும் கூட நீங்கள் அடித்து அதை பிழிஞ்சு எடுத்து அதை கூட நீங்கள் சர்க்கரை போட்டு நீங்கள் ஜெல்லி மாரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது ஹல்வா மாரி கூட கிண்டி சாப்பிட்டுக்கலாம். இதுமாரி தான் பனம் சேவையை பயன்படுத்தி கிராமப்புறத்தில் வந்து சமைப்பாங்க. வாங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு அவிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த சேவாயை இதில் தண்ணியில் கொட்டிடலாம். கொட்டிடலாம். கொட்டிட்டு லைட்டாக உப்பு போட்டு வேவிக்கலாம். உப்பு வந்து கல் உப்பு போட்டுக்கலாம். இந்த சேவாய்க்கு கொஞ்சமாக அதிகமாக போடக்கூடாது. நல்லா வேகும். வெந்த பின்னாடி தேவைப்பட்டால் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே எடுத்து சாப்பிடலாம், இனிப்பாக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பனஞ்சேவாய் வந்து நல்லா வெந்துருச்சு. சூடாக பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நம்ம தட்டத்தில் வந்து மூட்டு போட்டுக்கலாம். அவை பறக்க சேவாய். இதுதாங்க கிராமத்து வில்லேஜ் ஃப்ரூட்ஸ். எங்களுக்கு தின்பட்டமே இதுதான். எங்கள் பாட்டி ஒரு வேவிச்சு கொடுக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பனம்பழம் அது ஒரு டேஸ்ட்னா, சேவாய் ஒரு டேஸ்ட்டு, நொங்கு ஒரு டேஸ்ட்டு, பனங்கிழங்கு ஒரு டேஸ்ட்டு, பதநீர் ஒரு டேஸ்ட்டு, கல் ஒரு டேஸ்ட்டு. எப்படி சாப்பிட்டு பார்த்து சொல்லித்தங்க. இல்லை மென்னுன்னா அந்த இனிப்பு வருதா? இல்லை இன்னும் கொஞ்சம் இனிப்பு வரும்னா சொல்லி சக்கரை போட்டுக்கலாம். நல்லா மெல்லு பாரு, நல்லா சாறு நாக்கில் போகிற அளவுக்கு மெல்லு. கொஞ்சம் வெந்துருச்சான்னு நான் பார்த்துறேன். இதை ஒரு இதுதான் அப்படியே வெந்தோடனே அப்படியே பலாப்பழம் மாதிரி உடையும். அப்படியே கடித்து அப்படியே மென்ட்டு இந்த துப்பியை மட்டும் துப்பிடுறது. ஆனால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பனம்பழத்தில் ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதேமாரி இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 2 நாள் 3 நாளைக்கு வச்சுருக்கலாம். இது கிடையவே கிடையாது. பனம்பழம் கூட ஒரு நாள் தான், அதுக்கு மேலே புளிச்சிடும். இதுதாங்க அப்படியே நாராக சுவையாக இருக்கும். ஆமாம், மென்று தண்ணி குடிச்சிட்டு அந்த சாரெலாம் இனிப்பிட்டு அப்புறமேட்டு துப்பிடுங்க. அதிகமாக திங்கக்கூடாது, பித்தம்னா சும்மா கம்மியாக திங்கணும். நாளைக்கு வச்சுருந்து தின்னு. பித்தம்னா எப்படி சொல்லணும், மயக்கம் வரும் பித்தம்.
அதிகமாக தின்னா வாந்தி வந்துருவீங்க. தோல் இதுல அந்த சதப்பை மட்டும் பிச்சு இழுக்கணும். பொம்முடி. இந்த பழமொழி சொல்லும் போது தனியாக வருமில்ல, ஒரு சின்னதாக ஒரு சின்ன கொட்டை மாரி, அதுதான் பொம்முடிம்பாங்க.